வணக்கம். இப்போ வந்து நம்ம ஒரு கிட்னி பேஷண்ட்ட பத்தி பேச போறோம். இந்த பேஷண்ட் வந்து நம்மகிட்ட மெடிசின்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்திருந்தாங்க. இவங்க வீட்ல கூட பயந்திருந்தாங்க. சரியாகுமா? ஆவாதா? பட் ஆனா ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல தான் இருந்துச்சு இந்த பேஷண்ட்டுக்கு. ரொம்ப பயம் வந்துருச்சு இவங்களுக்கு. அதே மாரி இன்னொரு விஷயம் பயம் வராததுக்கு காரணம் என்னதுன்னா, இவங்க வீட்லயே வந்து டாக்டர் இருக்காங்க. இவங்க பொண்ணு கூட டாக்டரு, இவங்க பையன் கூட டாக்டர். அந்த ஒரு கண்டிஷன்ல வந்து இவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இத சரி பண்ணுங்க, சரி பண்ணுங்கன்னு எல்லா இடத்துல ட்ரை பண்ணி பார்த்து ரிசல்ட் வரல எங்கேயும். கடைசியா பாரத் ஹோமியோபதிக்க நம்பி வந்தாங்க. ஸோ நம்ம கண்டிப்பா நம்ம பிரச்சனையை சரி பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு. நம்ம டாக்டர்லாம் எல்லாமே இங்க நம்ம டீம் பாரத் ஹோமியோபதிக்கோட ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர் டீம் வந்து ஃபுல்லா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நல்லபடியா சரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கண்டிஷன்ல அந்த பேஷண்ட் என்ன சொல்றாங்க வாங்க அவங்க வாயாலே கேட்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நல்லா உங்க இருக்கீங்களா? மெடிசன் சாப்பிட்ட பிறகு சார், உங்க குட் நேம்? என் பேர் ராஜ்குமார். ஓகே ராஜ்குமார், உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? ஜஸ்ட் என்டரிங் 60. என்ட்ரிங் 60. ஓகே. சோ எந்த மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க? தமிழ்நாட்டுல இருந்து எங்க இருந்து பேசுறீங்க? திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து. ஓகே. சோ இப்போ எந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பாரத் ஹோமியோபதின்னு எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? நான் ஆக்சுவலா ஃபேஸ்புக் இது பண்ணிட்டு இருக்கும்போது கிரியாட்டின் லெவல், என் பொண்ணு MS OG MCH படிக்கிறாங்க. ஓகே. பொண்ணும் டாக்டர் தான் உங்களது, ரைட்? டாக்டர், பையனும் டாக்டர். பையனும் டாக்டர், பொண்ணும் டாக்டர். ஃபேமிலில இஷ்யூ எல்லாமே டாக்டர்ல. ஆமா. அதுல கிரியாட்டின் லெவல் பார்க்கும்போது 1.5 இருந்துச்சு. ஓகே. சோ அதுல முதல்லயே சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க, நீங்க நான் ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியர், உடம்ப பார்க்கலன்னு சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க. ஓகே ஓகே. இது என்னடா இது கிரியாட்டின் லெவல் ஏறிடுச்சேன்னு அவங்க தே ஷவுட்டட். அப்புறம் ஆமா, எல்லாம் டாக்டர்ஸ்னால ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே ஓகே. அப்புறம் நான் எதே கிரியாட்டின் லெவல் ஏறிச்சு, நீ இது லெவல்ல விட மெயின்டைன் பண்ணணும், தண்ணி குடிக்கணும், அது நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே. ஆக்சுவலா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணு. நான் வந்து ரோமிங் அரௌண்ட் இன்ஜினியரிங், அதனால எல்லாத்தையும் ஒரு அளவுக்கு தான் ஃபாலோ பண்ண முடிஞ்சுச்சு. அப்ப எதேச்சியா ஃபேஸ்புக்ல நம்ம பாரத் மெடிக்கல், பாரத் ஹோமியோபதிக் ஹாஸ்பிட்டல் டீடைல்ஸ் பார்த்தேன். அதுல பர்டிகுலர் எனக்கே போட்ட மாதிரி கிரியாட்டின் லெவல் குறைக்கலாம் அப்படின்னும் ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாம் பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் கிரியாட்டின் லெவல் குறையவே குறையாது முடியாதுன்னு என் பொண்ணே சொல்றாங்களே, இவங்க எப்படி இப்படி சொல்றாங்கன்னு டவுட்ல. இப்ப அலோபதிக்ல உங்க ஃபேமிலிலயே இருக்காங்க, அவங்களும் இதான் சொல்லுவாங்க, கிரியேட்டின் கம்மி ஆகாது, சரி ஆகாது அப்படிதான் சொல்லுவாங்க எல்லா இடத்துல. அப்படிதான் சொன்னாங்க. ஆமா. பட் நீங்க நம்ம பாரத் ஹோமியோபதிக்ல வந்துட்டு மெடிசன்ஸ் யூஸ் பண்ணீங்க. உங்களுக்கு மெடிசன்ஸ் ஆன்லைன் மூலியமா தானே கொடுத்தாங்க. ஆச்சரியமான ஆச்சரியம் என்னன்னா 1.5 வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே 1.3 ஆச்சு டாக்டர் பரத் என்கிட்ட பேசும்போது. அடுத்து டாக்டர் சோபா என்னைய ஃபாலோ பண்ணும்போது now I got 1.07. ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷ விஷயம். நம்ம ஃபேமிலி எப்படி யூஸ் பண்ணாங்க, எப்படி மெடிசன்ஸ்லாம் எல்லாம் கார்ப்பரேட் பண்ணாங்க. என் பொண்ணு பாரத் ஹோமியோபதி அந்த பார்சலுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டாங்க. ஓகே 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 ஓகே. அப்படி கொடுத்துட்டாங்க. ஓகே ஓகே. அப்பா காப்பாத்திருச்சுன்னு. ஓகே ஓகே ஓகே. பாருங்க, இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம பாரத் ஹோமியோபதிக் நேச்சுரல் மெடிசன் தான் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களும் பாரத் ஹோமியோபதிக்ல ஆன்லைன்ல பாக்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். வந்துச்சு உங்களுக்கு? வந்துச்சு. ஏன்னா ஆன்லைன் மெடிக்கல் போதே பயம் வந்துருச்சு. சோ அதே மாதிரி நம்ம இங்க இருந்து பாரத் ஹோமியோபதிக்கோட நல்ல ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ்லாம் எல்லாமே உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. ஆமா, பேசினாங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. எப்படி இருந்துச்சு ட்ரீட்மெண்ட்? நல்லா ஃபாலோ பண்ணாங்க, நல்ல ஃபாலோ அப். ஆனா அவங்க சொல்ற கண்டிஷன்ஸ் தான் ரொம்ப பயமா இருக்கு. அவ்வளவு கண்டிஷன்ஸ் சவுத் இந்தியால ஃபாலோ பண்ண முடியுமா என்னன்னு தெரியல எனக்கு. நான் ஒரு அளவுக்கு ஃபாலோ பண்ணேன். சரி சரி. மீதி மெடிசன்ஸ் கரெக்டா ஒர்க் பண்ணுச்சா? எல்லாமே நல்லா இருக்கு. சுகர் லெவல வேற ரொம்ப குறைச்சு விட்டீங்க எனக்கு. அது அன்னைக்கு 97 ஆகி போச்சு. திடீர்னு எந்திரிச்சு பாக்குறேன் 200 இருக்கும், 97 ஆகணும். நான் அப்புறம் போய் சாக்லேட் வாயில போட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு எனக்கு. சரி சரி. அப்புறம் தான் சுகர் டேப்லெட் வேற கட் பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா. அலோபதி சுகர் டேப்லெட். ரொம்ப நல்ல விஷயம். உங்க சுகர் ப்ராப்ளம் கூட இதுலயே சரியாயிரும். சுகருக்கு மெடிசன்ஸ் மாத்திரம் நீங்க சாப்பிட தேவை வராது. 6.6 HbA1c லெவல் 8.8ல இருந்து
6.6 ஆயிருக்கு. ரிப்போர்ட் கூட உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க. ஆமா ஆமா பார்த்தேன். அது கூட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ ரொம்ப இப்போ வந்து இப்போ நான் கேக்குறது ரிமார்க்கபிள். இப்போ இதுக்கு நீங்க நம்ம பாரத் ஹோமியோபதி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தீங்களா? இதுக்கு முன்னாடி எங்கேயாவது மெடிசன்ஸ் மாத்திரை பாத்தீங்களா? இல்ல எதுவும் பார்க்கல. எனக்கு இந்த கிரியாட்டின் லெவல் குறையும் அப்படின்னு உங்க டாக்டர் சொன்ன ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்துட்டு தான் நான் சரி, ஏன்னா எதை தின்னால் பித்தம் குறையும்ன்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். கிரியாட்டின் கூடிருச்சுன்னா டயாலிசிஸ்ன்ற அளவுல வந்துருமேன்னு பயம். கண்டிப்பா அது உண்மைதான். ஆமா, இது வரைக்கும் ஏன்னா இப்ப 60க்கு மேலதான் நம்ம ஹெல்த் இன்னும் பாக்குற சூழ்நிலையில இருக்கோம். ஆனா இப்ப எனக்கு நல்லா இப்ப இன்னொரு 30 வருஷம் ஓடுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆகி போச்சு உடம்பு. சூப்பர் சார், சூப்பர். நல்ல விஷயம். அதே மாதிரி இப்போ நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருக்கீங்க. பாரத் ஹோமியோபதிக்ல மெடிசன் சாப்பிட்டு எப்படி இருக்கீங்க? இப்போ இன் ஃபியூச்சர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லனா ரிலேட்டிவ்ல யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் சார், நான் இப்பயே 100 பேர் சொல்லிட்டேன். நான் ஒரு விஐபி எங்க ஆக்சுவலி. நான் வந்து எந்த ஒரு உந்துதல் இல்லாம உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். எந்த ஒரு இது உண்மையா நான் பயன்பெற்றனால உண்மையான ஒரு அக்கறையில நான் பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பா. நான் இப்ப ஒரு 100 பேர் சொல்லிட்டேன். எப்படி சொல்லுவீங்க? நான் ஜஸ்ட் நான் என்னோட Facebook என்னோட இதுலயே நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே இதை போட்டு விட்டோன்னே அட்ரஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அப்புறம் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன். சரிங்க சார். நல்லா பண்றீங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட், அந்த செட் ஆஃப் மெடிசன்ஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. கொஞ்சம் எல்லாராலையும் வாங்க முடியுமான்னு தெரியல. அவங்களுக்கு கொஞ்சம் ரேட் குறைக்க முடியுமான்னு பாருங்க. கொஞ்சம் பாருங்க, அது உண்மைதான் சார். இப்போ பாருங்க, நம்ம மெடிசன்ஸ் காஸ்ட்லி இருக்கும், பட் ஆனா நல்லபடியா ட்ரீட்மெண்ட், பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும். உண்மை. அதான் பெர்மனன்ட் சொல்யூஷன். மெடிசன்ஸ் காஸ்ட்லி இருக்கு, அது நாங்க ஒத்துக்கிறோம். பட் ஆனா பெர்மனன்ட்டா உங்க ப்ராப்ளம் சரியா பண்ணுது. இந்த பிரச்சனைக்கு நிறைய பேஷண்ட் நீங்களும் பார்த்திருப்பீங்க, டயாலிசிஸ்க்கு போவாங்க. டயாலிசிஸ் போயிட்டு கூட அவங்க வந்து சரியாக முடியாது, அந்த கண்டிஷன் போயிடுவாங்க. பட் ஆனா இப்போ நீங்களே பாருங்க, உங்க வீட்லயே டாக்டர் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், பையனும் டாக்டர், பொண்ணும் டாக்டர், 2 பேரும் டாக்டர் இருக்கும்போது அவங்களால என்கிட்ட ரிப்ளை பண்ணவே முடியல. நான் அவங்கள ஜெயிச்சிட்டேன் சொல்லிருப்பாங்க. சோ அந்த ஒரு கண்டிஷன்லானதான் இப்போ நம்ம எலோபதிக்ல இதுக்கு வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்ல. புரியுதுங்களா? ஹோமியோபதிக்ல நாங்க கொடுக்குறோம், பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்குறோம். சரி, ஓகே. ரொம்ப நல்ல விஷயம் சார். நீங்க சரியா இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா ரெஃபர் பண்ணுங்க. சரிங்களா சார்? 100% உங்களை ரெஃபர் பண்ணுவேன் சார். ஏன்னா இதனால் பயன்பெற்ற முக்கிய பயனாளி நான். கண்டிப்பா. ஓகேங்க சார். அதனால வந்து மனப்பூர்வமா உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ரொம்ப நல்ல விஷயம். உங்ககிட்ட பேசி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ சார். டேக் கேர். நன்றி. மேலும் வளர்க, வாழ்க வளமுடன். கண்டிப்பா. நீங்கள் நீலாயுள், நிறைய செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, பாய். இப்போ நீங்களே கேட்டிருப்பீங்க, அந்த பேஷண்ட் வாயால அவங்க சொன்னது எல்லாமே. இப்போ உங்களுக்காச்சும் கொஞ்சம் நம்பிக்கை வருதுங்களா? நான் அதான் சொல்றேன், நம்புங்க. பாரத் ஹோமியோபதிக்கு வந்து எந்த ஃப்ராட் இல்லாம, எந்த இஷ்யூ இல்லாம, டைரக்ட் கன்சென்ட் இல்லாம கூட நம்ம ஆன்லைன் மூலியமா நல்ல பேஷண்ட்டை ரிகவர் பண்ணிட்டு வரோம். கிட்னி பேஷண்ட் மொத்த கொண்டு நிறைய பேஷண்ட் யோசிப்பாங்க, சரியாக மாட்டாங்க. பட் ஆனா அந்த நம்பிக்கையை உடைச்சு நம்ம வந்து சரி பண்ணி காமிக்கிறோம். அந்த ஒரு நம்பிக்கை கண்டிஷன்ல சரி பண்றோம். இந்த மாதிரி நிறைய பேஷண்ட் இருக்காங்க, 1-2 லட்சக்கணக்கில் பேஷண்ட் சரி பண்ணிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த பேஷண்ட் வாயாலையும் நீங்களும் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இல்லைன்னா உங்க வீட்டுல யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சா, நீங்க டைரக்டா நம்ம பாரத் ஹோமியோபதிக் லிங்க்ல நீங்க வந்து கிளிக் பண்ணி எல்லாமே நீங்க மெசேஜ் பண்ணலாம். பிளஸ் டாக்டர்கிட்ட பேசலாம், நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆஃப்லைன் மூலியமா கூட இருக்கு, டைரக்ட் விசிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஆன்லைன் மூலியமா வாங்கிக்கலாம். டைரக்ட் விசிட் பண்றதுன்னா நம்ம பாரத் ஹோமியோபதியோட ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் வந்து குருகிராம், ஹரியானால இருக்கு. ஸோ இது வந்து டெல்லி கிட்ட தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல நிறைய பேர் வர முடியாத கண்டிஷன்ல தான் ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் வாங்கி சரியா வராங்க. இப்போ இந்த சார் ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் வாங்கி தான் சரியா இருக்காங்க. நீங்களும் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா தாராளமா பாரத் ஹோமியோபதிக் ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.